ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்துட்டு, மாமன் படத்துல ஒரு டிலிட்டட் சீன் காமிச்சிருப்பாங்க. உன் பிள்ளைக்கு குண்டிகளை விட்டு என் கைரேகை எல்லாம் அழிஞ்சு போச்சுடி. எல்லாமே நல்லா தானே இருக்குது. இந்த சீனை எதுக்கு பர்டிகுலராக டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியா இருந்திருக்கலாம். அந்த டெலிட்டட் சீனை நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ அந்த டெலிட்டட் சீன் எதுக்காக டிலீட் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பேச போறேன். நான் அதில் கமெண்ட்ஸ் கூட நிறைய சொல்லியிருந்தாங்க. நல்லா தான் இருக்கு, இது ஏன் டெலிட் பண்ணீங்க, டெலிட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு அந்த இதை பார்க்கும்போது அதுக்கான காரணங்கள் நல்லாவே புரிஞ்சுச்சு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும், உங்களை நான் என்டர்டெயின் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Hey, y'all, come look at this. மாமன் அப்படிங்கிற படத்தை நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல வந்து வீடியோ வச்சிருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, கீழே பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். இந்த படம் வந்துட்டு சூரிய சார் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார். இட் லைக் வந்துட்டு அந்த குடும்பத்துக்காக ஓடுவார், உழைப்பார், எல்லாம் பண்ணுவார். முக்கியமா அந்த அக்காவோட குழந்தைக்கு எல்லாமே பண்ணுவார். அண்ட் ரொம்ப தாய்மாமன் அப்படிங்கிற உறவை வந்துட்டு ரொம்ப ஆர்ப்பரிப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய இடத்துல நிறைய டைலாக் வரும். என்ன அப்படின்னா, நீ என் குடும்பத்துக்காக நல்லா உழைக்கிற, என் குடும்பத்தை நீ நல்லா பார்த்துக்கிட்ட, எங்கள் குடும்பத்துக்காக தாங்கினவன் நீ தான், எனக்கு அப்பாவே நீ தான். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயங்கள் வந்துட்டு அவங்க அக்காவே சொல்லுவாங்க. அவங்க அம்மா கூட வந்துட்டு இவரை ரொம்ப திட்ட மாட்டாங்க. என்ன பெத்தாரே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இங்க வந்துட்டு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அந்த அக்காவோட குழந்தைய உருவ சித்தரிப்பு இருக்கும். வந்தேன்னு வச்சுக்க, லட்டு பூந்தி ஆயிருவ. இந்த உட்காந்துருக்க உரலு, இந்த உட்காந்துருக்கானே கூழ்பானே, இன்னைக்கு இல்ல உரலு லட்டு பூந்தி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஒரு 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 மாதிரி பாடி ஷேமிங்ஸ் ஆன நிறைய விஷயங்கள் அதுல இருக்கும். எல்லாமே சொல்லி காமிக்க மாட்டேன். ஓகேயா, இந்த படம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு வந்துட்டு, நான் உங்களுக்கு இது பண்ணேன், நான் உங்களுக்கு அது பண்ணேன், நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு வந்துட்டு அது சொல்லியே காமிக்க மாட்டாரு. ஒரு இடத்துல கூட வந்துட்டு நான் அவளுக்கு ஒன்றும் செய்யலையா அப்படின்னு கேட்க விட மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் திடீர்னு வந்துட்டு ஒரு டைம்ல அக்கா தங்கச்சி என்ன எல்லாம் பண்ணோம்னு கேக்குறீங்க, எனக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு லெந்து டைலாக் விடுவாரு. உன் குழந்தைய நான் வந்துட்டு இப்படி பாத்துக்கிட்டேன், அப்படி பாத்துட்டேன், கை கழுவி விட்டேன், ஆய் கழுவி விட்டேன் அப்படின்னு. தாய்மாமன் அப்படிங்கிற உறவு வந்துட்டு தான் இந்த படமே. அப்போ அந்த உறவு வந்துட்டு அந்த ஒரு குழந்தைய கொச்சப்படுத்துற மாதிரிதான் இருக்குது. சொல்லி செய்யறவன் இல்லடி இந்த தாய் மாமே, எதையுமே சொல்லாம செய்யறவன் தாண்டி தாய் மாமே. கடைசியில என்னையவே சொல்ல வச்சுட்டீங்கல்ல. எஸ்பெஷலி இந்த தீஸ் டைலாக்ஸ். ஓகே, இந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த உறவை குச்சப்படுத்துற மாதிரி. இட் லைக் அந்த இடத்துல வந்துட்டு அப்படி குத்தி காட்டணும் அப்படின்னா அந்த குழந்தைய எதுக்கு இவர் பாத்துக்கணும். ஓகே, ஸோ அந்த குழந்தைய இவர் பாத்துக்காம இருந்திருக்கலாம். அவங்க அம்மா அப்பா கழுவி விட்டுருப்பாங்களே ஆயர், இவர் எது கழுவி விடணும். இப்படி சொல்லி காமிச்சு அதை வந்துட்டு போர்ட்ரே பண்ணணும் அப்படின்னா உன் பிள்ளைக்கு குண்டிகளை விட்டு என் கைரேகை எல்லாம் அழிஞ்சு போச்சுடி. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த படத்துல அக்காவோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு இன்டைரக்டா இனிமையா இருக்கிறது யாருன்னா தாய்மாமன் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு அவருக்கே ஒரு பாட்டில் மூடியை திறந்து கொடுக்கறதுக்காக வந்துட்டு, சரக்கு பாட்டில் மூடி திறந்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு இவரை கால் பண்ணி கூப்பிடுவாராம். அப்ப கால் பண்ணி கூப்பிட்டு அங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ணி திறந்து விடும்போது வந்துட்டு அது வேற விதமா போகுது இல்ல, அவருக்கு இவர் மேல பாசமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்ல. அத்துல 3 மணிக்கு மூடி சுத்தி கிரிச்சு திறந்து கொடுங்குறேன். நானும் மானங்கட்டத்தனமா திறந்து கொடுத்துட்டு தான் வந்தேன். பட் ஆனா அவரு அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த குழந்தை பிறந்த அந்த டைம்ல இருந்தே வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்துல இருப்பாரு. பாஸ்கர் அந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டரிசம் வந்துட்டு திடீர்னு இப்படி எல்லாம் பண்ணிச்சா அப்ப நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும்ல. ஸோ அதனாலையும் கூட இந்த சீனை டிலீட் பண்ணிக்கலாம். கோயில ஐயர் விபரி கொடுத்த வாங்கி வாயில போட்டுக்கிறேன், ரோட்டை கிராஸ் பண்ண கையை பிடிச்சிக்கிறேன், யாரும் பார்க்கணும் சொப்பு சமாள விளையாடுவாங்க கிடையாது. ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்துட்டு இந்த படத்தோட ஒத்து போகாம தான் இருக்குமே தவிர
ஒத்து போற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ அது வந்துட்டு இந்த படத்துல இந்த சீனை தூக்குனது கூட ஓரளவுக்கு நல்லதுதான். பட் அந்த கெஞ்சுற சீன்ஸ் இப்போ எப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ஒத்துக்க வைக்கிறது. இட்ஸ் லைக் வந்துட்டு ஹீரோயின் வந்து அவங்க குடும்பத்தை ஒத்துக்க வைப்பாங்க இவங்க மேரேஜுக்கு. இங்க ஹீரோ வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட கெஞ்சிட்டு இருப்பாங்க. அக்கா 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 என் செல்ல அக்கா 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 ஏய் இந்தாடி அக்கா 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 அக்கா. அப்ப அந்த இதுல வந்துட்டு எப்படி நான் இந்த பொண்ணை லவ் பண்ணேன், எப்படி கல்யாணம் பண்ண போறேன், இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது நான் ஏன் தம்பிக்கு வந்துட்டு ஒரு பொண்ணா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், கட்டா தாலி அப்படின்னா கட்டி இருப்பான், ஆனா நீ வந்து என்னோட டாக்டர்ன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு அது ஒரு விதமான வந்துட்டு தப்பா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த அக்கா 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 ரெடியாயி அப்படின்னு சொல்லும்போது அதுல அந்த லுக்கு, ஸோ அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. பட் அந்த டயலாக்ஸ் தான் கொஞ்சம் தப்பா போயிட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த ஒரு பார்ட் ஆஃப் த செக்ஷன் வந்துட்டு நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இவங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுவாங்க, அந்த ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த சீன் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கணும். ஆனா அந்த இடத்துல வந்துட்டு இது தேவைப்படாத ஒரு மாதிரி இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்துட்டு அவனுக்கான ஒரு துணையா அவனே பார்த்துப்பான். அக்காவை நல்லபடியா கட்டி கொடுத்தாச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ இவனோட துணை இவனே தேடிப்பான் அப்படிங்கறதான் அங்க வந்துட்டு இருக்கும். ஏன்னா இவன் எல்லாமே பண்ணுவான் எல்லாருக்கும். அப்படி இருக்க ஒரு கேரக்டர் வந்துட்டு அவனுக்கான விஷயத்த அவன் பண்ண மாட்டானா, அவனுக்கு ஒரு துணை அவன் தேடிக்க மாட்டானா அப்படிங்கறத அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. திடீர்னு ஒரு சீன் வந்துட்டு அக்கா கிட்ட கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லெந்தி ஒரு இது வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக தான் இருக்கும். அண்ட் அந்த சீனை பார்க்கும்போது வந்துட்டு நிறைய இடத்துல நிறைய டைலாக்ஸ்ல எல்லாரையும் குத்துற மாதிரி தான் இருக்கும். எங்க ஆத்தாகரி அவனுக்கு ஒன்ன கட்டி கொடுத்துருக்காளா இல்லை என்ன சேர்த்து கட்டி கொடுத்துருக்காளா? பிகாஸ் அக்கா வந்து தப்பா சொல்ற மாதிரி, மாமா வந்து தப்பு சொல்ற மாதிரி, அண்ட் வந்துட்டு குழந்தைய வந்துட்டு அந்த அந்த பாப்பா அந்த பையன் லட்டு வந்துட்டு தப்பா சொல்ற மாதிரி. ஸோ எல்லாமே வந்துட்டு பிடிக்காம பண்ண மாதிரி தான் சொல்லுவேன். ஓகே. தாய் மாமன் அப்படின்னு இருக்கிற வந்துட்டு இவங்களை எதுவுமே பிடிக்காத மாதிரி தான் அந்த அந்த டைலாக்ஸ்ல எல்லாம் பேசுவாரு. அப்ப அந்த ஒரு பார்ட் ஆஃப் த சீன் வந்துட்டு இந்த இடத்துல தேவையே இல்லை, இந்த இடத்துல தேவைப்படாது. இது இருந்தா வந்துட்டு கதையோட ஷேடே வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்குது அப்படிங்கிறதுக்காக டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அது வந்துட்டு எந்த இதுக்கு வந்துட்டு அவங்க டெலீட் பண்ணாங்க அப்படின்னு தெரியாது. பட் எனக்கு பார்க்கும்போது இந்த படத்தையும் இதையும் இந்த சீனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்துட்டு இது காந்தம் வந்துட்டு ஒரு விதமா வந்துட்டு ஷேப்பா திருப்பி நம்ம ஒட்ட வச்சோம் அப்படின்னா அது தள்ளிக்கும். ஸோ அது மாதிரி இது தள்ளி போயிடுது. அது உண்மைதான். ஸோ இந்த சீன் வந்து இந்த படம் தேவை கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த ரீசன்ஸாக தான் இருக்கும். நான் இப்போ சொன்ன இந்த எல்லா ரீசன்ஸாக தான் இந்த படத்தை வந்துட்டு சொல்லியிருப்பாங்கன்னு என்னோட ஒரு ஒப்பீனியன். நம்ம ஜிப்பையும் போட்டு விட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்குள்ள என் பாடு பெரும்பாடு ஆயிருந்தே. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் சொன்னது வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஏற்றுக்க முடியுது ஏற்றுக்க முடியல இப்படிங்கிற மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் தேர்ட் திங் வந்துட்டு என்ன அப்படின்னா, கடைசியில ஒத்துப்பாங்களான்னே வந்து அதில் காமிக்க மாட்டாங்க. ஓகே கட்டிக்க அப்படின்னு சொல்லும்போது காமிக்கவே மாட்டாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த டிலீட்டட் சீனை வந்துட்டு நீங்க இந்த மாமன் படம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சிருந்துருக்கலாம், இது கரெக்டு தான், இதை வச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கிறது யாரோட சஜஷன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. இதை ஏன் வச்சிருக்கலாம், இதை வச்சிருக்கிறதுக்கான ரீசன் உங்களால சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இல்ல ஐயோ இந்த சீன் வேணாம்ப்பா, இது வந்துட்டு நல்லா இருக்குது, டிலீட்டட் சீனா பார்க்கும்போது நல்லா இருக்குது, பட் படத்துல வந்துட்டு வேணாம் அப்படிங்கிற சொல்றவங்க யாரு? நீங்க இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சீனை ஏன் வைக்க வேணாம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்லுங்க. இப்ப நான் சொல்லிட்டேன் என்னோட ரீசன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தா வேல்யூபிளான உங்க டைம் வந்துட்டு இதை கொஞ்சம் கொடுக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பில்ல ஆல் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்துட்டு கண்டிப்பா ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ் அடிக்கணும். கான்ஃபிடென்ட் தான், கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? நம்புறேன். Bye.